Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்கோ ட்ரேடிங் தமிழ். ரொம்ப நாளாக என்னோடய வீடியோஸ்லாம் போட முடியல. என்னுடைய ஆஃபீஸ் சுச்சுவேஷனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜி 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருந்தது. அந்த ப்ராஃபிட்டுக்காக நான் வந்து 10% வந்து அந்த ஓனருக்கு நான் வந்து ஷேர் பண்ணணும். அது வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜிலே போட்டிருந்தார். நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ப்ராஃபிட் இருந்ததுனால நான் அவருக்கு 10% பே பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்னிங் வந்து ஒரு கால் ஒரு புட்டை செல் பண்ணுது. ஸோ ஒரு 20% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணுது. 2 சைடும் புட்டும் காலும் 20% ஹிட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி வந்து லாஸு. மேக்ஸிமம் லாஸும் வந்து 2000 செட் பண்ணியிருக்காரு. இல்லைனா 3 o'clock வரைக்கும் போயிட்டு ப்ராஃபிட் என்ன இருக்கோ அது 3 o'clock 3:05 வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுது. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்ம ட்ரேட்ரானில் எப்படி க்ரியேட் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து 2 வீடியோவாக போடுறேன். இல்லை ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடிஞ்சுன்னா நான் ஒரு வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரேட்ரானில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த யூசர் டேஷ்போர்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்போ நான் சொல்கிறத வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் லைவ் ட்ரேடில் கொண்டு வாங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ட்ரேட் கொண்டு வரணுன்னா நீங்கள் மினிமம் வந்து ரீட்டைல் பிளானில் இருக்கணும். இங்கே சப்ஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லைவ் ட்ரேட் பண்ண முடியாது. லைவ் வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி லைவ் ஆஃப்லைன் லைவ் 1 click எக்ஸிக்யூஷன் தான் பண்ண முடியும். லைவ் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிளானில் கிடையாது. ஸோ மினிமம் நீங்கள் ரீட்டைல் பிளான் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த லைவ் ஆட்டோ எக்ஸிக்யூஷனே உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்னென்னா 1 minute டிலே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம போடுற கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 minute டிலேயில் தான் வந்து உங்களுக்கு அது செக் பண்ணணும். நம்ம ட்ரேட்ரான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் 1 minute வந்து டிலே வச்சுருக்கோம். நீங்கள் 2500 ரீட்டைல் ப்ளஸ் பிளான் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து செகண்ட்ஸ் எப்படி சொல்கிறது ஒரு செகண்டுக்கும் அதை செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் இந்த ஒரு ப்ளஸ் இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ லாஸ்ட் ஒரு 1 month நான் பேப்பர் ட்ரேட் பண்ணதில்லை. சப்போஸ் இப்போ மார்க்கெட் உடனே சடனாக ஸ்பைக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்பைக் ஆகி ஒரு டப்புன்னு ஒரு 150 points 200 points பேங்க் நிஃப்டி ஏறும்பொழுது நம்ம காலோ புட்டோ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போது கண்டினியூஸில் இருக்கும்போது உங்களுக்கு உடனே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு உங்களுக்கு வெளியே வந்துடும். ஆனால் 1 minute வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு சப்போஸ் அந்த 1 minute செக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஸ்பைக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 150 points 200 points மேலே ஏறிட்டு அந்த 1 minuteக்குள்ளேயே டக்குன்னு கீழே இறங்கிடும். மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே கீழே இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் உங்களுக்கு கண்டினியூஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. உங்களுக்கு வந்து மார்க்கெட் இது நம்மளோட ஆப்ஷன்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. நான் லாஸ்ட் வீக் வந்து நான் பார்த்தேன். இந்த மாதிரி தான் சடன் ஸ்பைக்கில் வந்து இந்த கண்டினியூஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடல. திடீர்னு கீழே வந்தோடனே உங்களுக்கு அந்த ரேட் வந்து உங்களுக்கு நம்மளுடைய ஸ்டாப் லாஸை விட கம்மியாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இதில் இன்னொரு என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஸ்பைக் ஆகி உங்களுக்கு மேலேயே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாஸஸ் இருக்கும். ஸோ இப்போ 150 points வந்து மேலே ஏறிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 20% போட்டிருக்கீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் வந்து அப்போ என்னென்னா உங்களுக்கு 30% கூட உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரீ பிளானில் தான் இருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரீ பிளானில் வந்து எனக்கு பேப்பர் ட்ரேடிங் வந்து எனக்கு ஃப்ரீ ப்ளஸ் அதே மாதிரி என்னால் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னுடைய புது லாகின். ஸோ இந்த புது லாகினில் நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உங்களுக்கு எப்படி நான் க்ரியேட் பண்ணுன்றது சொல்கிறேன். நீங்களும் வந்து இதில் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க, ட்ரேட்ரானில் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே ஸ்ட்ராட்டஜிஸில் போய்ட்டு க்ரியேட்னு இருக்கும். ஸோ க்ரியேட்டுன்றதில் தான் வந்து நம்ம போய் ஸ்ட்ராட்டஜியை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஸ்ட்ராட்டஜின்ற பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இன்ஃபோ இதுதான் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 1 minute டிலேயில் எக்ஸிக்யூட் ஆகுன்றது,
இந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து 1 minute டிலேயில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஃப்ரீ பிளான், அது ரீட்டைல் பிளானில் வந்து அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் கண்டிஷன்ஸ் செக் கண்டினியூஸ்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃப்ரீ பிளானில் இருக்கோம். இப்போ நான் வந்து இப்போதைக்கு 1 minute தான் வச்சு செக் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் பேப்பர் ட்ரேட் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் லைவ் ட்ரேட் நான் போகல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு கால் ஒரு புட்டு செல் பண்ணணும். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 20%. ஸோ 3 o'clock வந்து என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை புக் பண்ணுறோம். இல்லை 2 சைடும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம அன்றைக்கி வந்து மார்க்கெட் விட்டு வெளியே வந்துடும். ஸோ அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு ஒரு ஓனர் வந்து கொடுத்துருந்தாரு, அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஓனாகவே பண்ணுறேன். எதுக்காக பண்ணுறேன்னா, அவருக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டிய 10% நம்ம சேவ் பண்ணுறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இங்கே ஸ்ட்ராட்டஜி நேம் வந்து நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து சும்மா இப்போ டெய்லி இன்கம் பேங்க் நிஃப்டி வாட்ஸ் அப்படின்னு வச்சிடுறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா இப்போ இதை எப்படியும் நம்ம வந்து மார்க்கெட் ப்ளேஸில் நம்ம கொடுக்க போகிறதுலாம் கிடையாது. இது நம்மளுடைய ப்ரைவேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன நேம் வேணாலும் கொடுத்துருவோம். அதேமாதிரி டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன டேக்ஸ் வொலாட்டிலிட்டியா இல்லை ஈவென்ட் பேஸ்டாக, இது ஏர்ன் திட்டா ஸ்பெண்ட் திட்டான்னு நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சும்மா ஏர்ன் திட்டான்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போகிறேன்றது நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போகுதுன்னா, மார்னிங் வந்து ஒரு 9:30 or 9:45. ஸோ மார்னிங் 9:45 AM செல் PE and CE ATM பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ். ஸோ மார்னிங் 9:45 AM வந்து செல் PE and CE ATM அட் த மணி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல் பண்ணணும். ப்ளஸ் வந்து எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock 3:02 PM exit with profit. இதில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி லாஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் 2000 அப்படின்ட்டு நான் செக் பண்ணுறேன். மேக்ஸ் லாஸ் இது வந்து நான் சும்மா இப்போ டைப் பண்ணுறேன், உங்களுக்கு அட்லீஸ்ட் புரியுன்றதுக்காக தான் டைப் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் சும்மா நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம் இது. ஸோ மேக்ஸ் லாஸ் வந்து 2000 பர் டே. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி. ஸோ என்ட்ரி வந்து என்னது, நம்ம என்ட்ரி வந்து மார்னிங் 9:45 AM ஒரு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் PE and CE வந்து செல் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்ட்ரி வந்து என்ன பண்ண போகிறோம், 9:45 நம்மளுக்கு என்ட்ரி நடக்கணும். ஸோ அதனால் இங்கே கண்டிஷன்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டைம் NSEயோட டைம் ஓகே ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு எத்தனை மணின்றது நம்பரில் ஸோ 9:50 கொடுத்துருக்கோம் போல இருக்குது. ஸோ 9:45. ஸோ 0945 என்ன மீனிங்னா 9:45 எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 9:45 வந்து என்ட்ரி பாயிண்ட்டு நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் செட் பண்ணிவிட்டு நான் இங்கே சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன்னா எனக்கு வந்து இங்கே வந்து என்ட்ரி கண்டிஷனில் இது ஆட் ஆகிடும். ஸோ என்ட்ரி கண்டிஷனில் ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த 9:45 ஆச்சுன்னா என்ன பண்ணணும், என்ன பொசிஷன் எடுக்கணுன்றது வந்து இங்கே நான் போய் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் பொசிஷன்ஸுன்றதை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், செல் கொடுக்குறேன். செல் தான் பண்ணணும், ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி உங்களுக்கு புட்டும் காலும் செல் பண்ணணும். ஸோ அதனால் செல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸுன்றதுனால NFO கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் புட்டில் நிஃப்டி பேங்க். ஸோ நிஃப்டி பேங்க். ஸோ ஆப்ஷன்ஸில் புட்டு நிஃப்டி பேங்க்கு ஆர்டர் வந்து MAS ஆர்டரு அட் த மணி. ஸோ ஸ்ட்ரைக் வந்து அட் த மணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அட் த மணி வந்துடும். அப்படி இல்லை எனக்கு வந்து +or -2 வேணுன்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் FXயில் வந்து நம்ம போய் ஃபங்க்ஷன் எழுதணும்.
ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து அப்புறமா ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த மணி புட்டு மட்டும் இப்போ செல் பண்ணுறோம். எக்ஸ்பைரி வந்து கரண்ட் மந்த் கிடையாது. ஸோ கரண்ட் வீக்கு குவான்டிட்டி வந்து ஒரு லாட். ஸோ இவ்வளோ தான் வந்து புட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் இந்த என்ட்ரி பாயிண்டில் செல் பண்ணுறதுக்கு. ஃப்யூச்சர் அண்ட் அது எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ, டைப் வந்து புட்டு, நிஃப்டி பேங்க்கு, எம்ஐஎஸ் ஆர்டரு, ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா அட் த மணி ஸ்ட்ரைக்கு, எக்ஸ்பைரி வந்து கரண்ட் வீக்கு, லாட் வந்து எத்தனை லாட் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து 5 லாட் செல் பண்ணாலும் செல் பண்ணணும், 1 லாட் செல் பண்ணாலும் செல் பண்ணணும். ஸோ அப்படி போட்டுட்டு இப்போ நீங்கள் ஆடு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பொசிஷன் ஆடுன்னு வந்துடும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணது இங்கே காட்டும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் பிஇ வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு என்ட்ரி வந்து போட்டுட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது வந்து கால் செல் பண்ணணும். ஸோ கால் செல் பண்ணுறதுக்கும் அதே தான். இங்கே வந்து நான் ஆடு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு செல்லு, இங்கே எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ, கால், இங்கே வந்து கால் செலக்ட் பண்ணணும். புட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம புட்டு வந்து செல் பண்ணுறதுக்கு கோடு போட்டாச்சு. இங்கே வந்து கால் செலக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து நிஃப்டி பேங்க்கு, இங்கே வந்து எம்ஐஎஸ்ஸு, இது அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸு, கரண்ட் வீக்கு. நீங்கள் கரண்ட் மந்த் வேணாலும் கரண்ட் மந்த் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கரண்ட் வீக்கு நான் போட்டிருக்கேன். ப்ளஸ் இங்கே லாட்ஸ் வந்து ஒரு லாட். இந்த லிமிட் ப்ரைஸு ஸ்டாப் லாஸ்லாம் வந்து நான் ட்ரை பண்ணல. சப்போஸ் நான் சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்றது தெரியல. ஸோ அதை நான் செக் பண்ணிவிட்டு வேணால் நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஆட் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 2 பொசிஷன் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை பொசிஷன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 945 ஆச்சுன்னா நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி 50 அது கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேப்பர் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். 1 மந்த் வந்து நான் லைவ் ட்ரேடும் பண்ணேன். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுனாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதை ஆல்கோ பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா என்ட்ரியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 945க்கு வந்து என்ட்ரி போட்டுரும். நிஃப்டி பேங்க்கு கால் அண்ட் புட்டு வந்து செல் பண்ணிவிடும். அட் த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிறது செல் பண்ணிவிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பக்கம் இப்போ வந்து எப்படியா இருந்தாலும் பி கீழே இறங்குச்சுன்னா பி ஏற போகுது, சி இறங்க போகுது. ஸோ நம்மளை வந்து செல் பண்ணுறதுனால எந்த வேல்யூ இறங்குதோ அதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ அதனால் இங்கே வந்து ரிப்பேர்ன்ற இதில் வந்து ஆட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்கே கண்டிஷன்ஸ் போடணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பொசிஷன் எடுக்கணுன்றது இங்கே இருக்கும். ஸோ இதே தான். இப்போ இங்கே என்ன கண்டிஷன்ஸ் போட்டோமோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த பொசிஷன் எடுன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இங்கே இப்போ ஆல்ரெடி எடுத்த பொசிஷனுக்கு ரிப்பேர் கண்டிஷனில் நம்ம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுன்றது தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ வந்து கண்டிஷன் வந்து இங்கே நான் ஆட் பண்ணிவிட்டேன். இங்கே ரிப்பேர் ஒன்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம ரிப்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டினியூஸ் கொடுத்துறாதீங்க, ரிப்பேர் ஒன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து ஆட் கிளிக் பண்ணுறேன். ஆட் கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஆட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். ஸோ எல்டிபி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நேமில் வந்து எல்டிபி செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நேமில் நம்ம ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் செலக்ட் பண்ணணும். ஏன் ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்னால் நம்மளுக்கு இங்கே என்ன ட்ரேட் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம ஆப்போசிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எல்டிபி நேம் வந்துருச்சு. ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து அண்டர்லைன் டைப் வந்து நிஃப்டி பேங்க் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம நிஃப்டி பேங்க்கு தான் வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நிஃப்டி பேங்க்கு நான் இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் நிஃப்டி 50 பண்ணியிருந்தீங்கன்னா நிஃப்டி 50 செலக்ட் பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நிஃப்டி பேங்க் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செட் நம்பர், கண்டிஷன் நம்பர், லெக் நம்பர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1. ஏன் 1ன்னா சொல்கிறேன். இது வந்து எல்லாமே 111 கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து நிஃப்டி பேங்க்கில் 111 நான் கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன்னா இந்த கண்டிஷன் வந்து எல்லாமே டைனமிக்கில் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா அது பேர் என்னது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து
எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செல் பண்ணணும்னு தெரியாது. அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் என்ன ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி செல் பண்ணும். ஸோ உங்களால் இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கொடுக்க முடியாது. அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கவுண்ட் அந்த நம்பரை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட் ஒன், செகண்ட்னா செகண்ட் ஒன், தேர்ட்னா தேர்ட் ஒன், அந்த மாதிரி நம்பரை பேஸ் பண்ணி மாறும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஆப்போசிட் ஆர்டர் போடுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து 111 கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து greater than or equal to. ஸோ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து greater than or equal to இருந்துச்சுன்னா, அதாவது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 100 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிடுச்சு. ஸோ 120 வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் இப்போது கரண்ட்டாக ட்ரேடாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 120க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு லெக்கை க்ளோஸ் பண்ணுன்றது தான் இந்த கண்டிஷன் நம்ம இப்போ எழுதிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், greater than or equal to போட்டுட்டோம். இப்போது அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு லெக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு இது கண்டிஷன் நம்ம போட்டுட்டோம். அந்த ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆனோடைய ரேட்டை மட்டும் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து ப்ரைஸு என்ட்ரி வந்து கண்டிஷன் டைப் வந்து என்ட்ரி, ஃபீல்டு வந்து ப்ரைஸு. ஏன்னா இப்போ நம்ம ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அதை எக்ஸிட் பண்ணுறதுக்கு எஸ்எல் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி என்ன இது நிஃப்டி பேங்க்னு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். வேறு ஏதாவது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்னால் நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம். இது ஒன்று தான் அப்பப்போ ஸ்லோவாகிடுது. ஸோ இங்கே வந்து நான் நிஃப்டி பேங்க்குன்னு டைப் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி பேங்க்கு நான் டைப் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி செட் நம்பர், கண்டிஷன் நம்பர், லெக் நம்பர் எல்லாமே 1. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்பரில் இருக்க ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸிக்யூட் ஆன ப்ரைஸ் எடுக்கிறோம். ப்ரைஸ் எடுத்துகிட்டு ஸோ இப்போ இங்கே வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸோடைய ஃபஸ்ட்டு லெக்கில் இருக்கிற லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து ஸோ ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரைஸ் நம்ம என்ன ப்ரைஸில் இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கோ அந்த ரேட் இது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு. இது வந்து கரண்ட்டாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு லெக்கே என்ன ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆச்சோ அந்த ப்ரைஸு. இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளை வித் நம்பர் 1.2. ஸோ 1.2ன்றது வந்து பார்த்திங்கன்னா 20% நம்ம எடுக்கிறதுக்காக நம்பர் 1.2ன்னு கொடுக்குறோம். நீங்கள் 30% வேணும், 10% வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1.1, 30%க்கு 1.3 அப்படி கொடுத்துக்கலாம். 50%னா உங்களுக்கு 1.5. ஸோ 1.2 நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ட்ரேடட் ப்ரைஸ் வந்து நான் ஒரு 110 இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு எல்டிபி வந்து 110 இருக்குது. எக்ஸிக்யூட் ஆன ரேட் வந்து 100. ஸோ 100 × 1.2ன்னு பார்த்தீங்கன்னா 120 வரும். ஸோ இங்கே 110 greater than or equal to 120 அப்படி பார்க்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகாதனால உங்களுக்கு வந்து இந்த எஸ்எல் ஹிட் ஆகாது. இந்த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எப்போ 120 ஈக்குவல் ஆகுதோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் சப்மிட் கொடுத்தேன்னா நமக்கு என்னென்ன ஆட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதோ அவங்க கோடிங் ஸ்டைலில் மாறிட்டு இந்த சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இங்கே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெக் என்னது பி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.1 போட்டிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து பிஇயோடைய கண்டிஷன். ஸோ இப்போ இங்கே பிஇ வந்து நான் இங்கே செல் பண்ணியிருக்கேன்னா ஸ்டாப் லாஸில் வந்து என்ன ஆகணும்னா எனக்கு பை பண்ணணும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பொசிஷனில் போய் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆடை கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே தான். இங்கே செல் கிடையாது. இப்போ இங்கே வந்து பை என்எஃப்ஓ புட்டு, இங்கே வந்து நிஃப்டி பேங்க்கு ஆர்டர் அதே நார்மல் எம்ஏஎஸ் அட் த மணி கரண்ட் வீக்கு குவான்டிட்டி வந்து ஒரு லாட்டு. ஸோ லாட்ஸ் வந்து 1 போட்டுட்டு நான் ஆடு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பொசிஷன் ஆட் ஆகிடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி டைமில் 9:45க்கு வந்து ஒரு புட்டு ஒரு கால் செல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன்
நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ட்ரேடட் லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸும் நம்ம வாங்கின ரேட்டு இன்ட்டு 1.2. ஸோ அது எப்போ எக்ஸீட் ஆகுதோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆகுதோ அப்போ வந்து அந்த புட்டை வந்து இங்கே பை பண்ணிவிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெக்கில் இருக்கிறதுக்கு இதுதான் இப்போ ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கப்புறம் இந்த செகண்ட் லெக்கில் இருக்கிறது எப்படி ஸ்டாப் லாஸ் ஆட் பண்ணுறதுன்றது ப்ளஸ் ஓவர் நைட் அந்த யூனிவர்சல் எக்ஸிட்லாம் எப்படின்றது நான் அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி டைம் பெருசாக வீடியோ போயிட்டுருக்கு. நான் இப்போ என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை விட்டுட்டு கொஞ்சம் கேப்பில் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மட்டும் நீங்கள் லைவில் வாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வராதிங்க. ட்ரை பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மந்த் இல்லை, நீங்கள் 6 மந்த்து கூட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. ஏன்னா இப்போ நானும் இதை கற்றுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்குற கேள்வியிலான நான் அதில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது நானும் கொஞ்சம் கற்றுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ், அந்த சிஇஓடைய ஸ்டாப் லாஸ் ப்ளஸ் யூனிவர்சல் எக்ஸிட் எப்படின்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.